ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை ரெசிபி தான். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம எதில் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுண்டலில் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு, இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஒயிட் கலர் சுண்டலை எடுத்து அதை ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா தண்ணியில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப் அளவுக்கு சுண்டல், அதே கப் அளவுக்கு பச்சரிசி, அதையும் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தலையும் நான் என்ன பண்ணிக்கேன்னா ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, இது எல்லாமே உங்களோட குவான்டிட்டி எந்த அளவுக்கு நீங்கள் சுண்டல் ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி எடுத்து நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் தேவையான அளவு, இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம சேர்த்து மாவு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வெள்ளை கலர் சுண்டலில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் கருப்பு சுண்டலில் கூட செஞ்சு பார்க்கலாம். பட் தோசையோட கலர் மட்டும் கொஞ்சம் பிளாக் கலரில் வரும். வேறு ஒரு வித்தியாசமும் இதில் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் பச்சரிசி தான் சேர்க்கணும். இதில் உளுந்து சேர்க்கக்கூடாது. தக்காளி எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளிப்புத்தன்மை இருக்கும் தோசையில், அதுக்காக தான் தக்காளி நம்ம சேர்த்துக்கிறோம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை இல்லையா, மாவு நம்ம புளிக்க வைக்க போகிறதில்ல, அதனால நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை. இட்லிக்கு தான் குறக்குறன்னு இருக்கணும், தோசை அப்படின்றதுனால நல்லா நைஸாக மாவு அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போது நார்மலாக நீங்கள் எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. தோசை சுட்டு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட அடை தோசை டேஸ்ட்டுக்கே இருக்கும். ஆனால் இன்னுமே இந்த தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் ஒயிட் கலர் சுண்டல் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கருப்பு சுண்டல் போட்டுக்கலாம். கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக, கொஞ்சம் கருகுன மாதிரி வரும் தோசை. நான் இன்றைக்கி நெய் சேர்த்து தோசை சுடுறேன். ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காண்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நெய் சேர்த்து கொடுங்க. இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து கூட தோசை ஊற்றலாம். அவ்வளோதான், சீக்கிரமே நம்மளுக்கு வெந்துடும் தோசை. நான் சுண்டல் எல்லாத்தையுமே ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். பச்சரிசியுமே நைட்டே ஊற போட்டு எடுத்துட்டேன். சப்போஸ் நீங்கள் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா சுண்டல் மட்டும் நைட்டு ஊற வச்சுடுங்க. பச்சரிசி குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் ஊறினா கூட போதும், நமக்கு சாஃப்ட்னஸ் கிடச்சிரும். மற்றபடி வெந்தயம் இதெல்லாம் ஒரு 2 hours 3 hours ஊறினா கூட போதும். ஆனால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே வெந்தயம், சுண்டல், அதுக்கப்புறமா பச்சரிசி, இது 3ஐயுமே நைட்டே ஊற வச்சுட்டு படுத்துட்டிங்கன்னா மாவு நமக்கு அரைக்கும்போது ரொம்ப நைஸாக கிடைக்கும். ரொம்ப நேரம் மிக்சியில் அரைப்படணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா ரொம்ப நல்லா ஊறிடுச்சுன்னா சாஃப்ட் ஆகிடும் இல்லையா எல்லாமே. ஸோ ஈஸியாக அரைஞ்சிடும். நம்மளுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் ரெடி ஆகிடும். ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா தோசை எழும்பி வந்ததுக்கப்புறமா தோசையை நம்ம எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆப்டான சட்னின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி, எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் சட்னி ரெசிபீஸுன்ற ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதில் எந்த சட்னி வேணாலும் நீங்கள் இதுக்கு வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், தோசை நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரெகுலரான தோசை கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் அப்பப்போ செஞ்சு கொடுங்க. வெறும் ரைஸ், நார்மலாக தோசை, இட்லி மட்டும் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன்.